ஹாய், டே 82 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 365 days 365 மூவி பார்க்குற மாதிரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி 82nd டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். அண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து 100th டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிளானில் இருக்கோம். அண்டு நீங்கள் யாராச்சும் வந்து நம்ம கூட வந்து மூவி 100th டே பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க மூவி பார்த்திங்கன்னா DNA. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதர்வா அவர் நடிச்சிருக்காரு. மூவி பார்த்திங்கன்னா க்ரைம் த்ரில்லர் ஜானரில் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னால ஸோ ட்ரக் அடிக்ட் ஆகிடுவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு தம்பி இருப்பார். இவங்க ஃபேமிலியே வந்து கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ யாருமே வந்து இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு ஸோ டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுனால இவருக்கு வந்து வீட்டில் வந்து பெருசாக வந்து எதுவும் மரியாதை இருக்காது. ஸோ இவர் தம்பியே கூட வந்து ஸோ இவர் வந்து அவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒரு தடையாக இருப்பார். ஸோ அதனால் வந்து இவருக்கு ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற போது அவரோட எக்ஸ் லவர் இருப்பாங்களே அவங்களுமே வந்து ஸோ இப்போ அவங்க கல்யாணம் பண்ண போன லைஃப்மே செட் ஆகிருக்காமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி இவருக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சுத்தமாக வந்து விருப்பம் இருக்காது. ஸோ இவர் மேலே இருக்க இது வந்து ஒரு டோட்டலாக வந்து விட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வேண்டான்ற மாதிரி ஒரு முடிவில் இவர் வந்து இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கிற மாதிரி அவங்க அப்பா நினைப்பார். அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு ஐக்யூ ஹெல்த் இஷ்யூவால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நார்மலாக இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ மென்டல் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அவங்க வீட்லேயே வந்து இவங்களை எப்படியாவது மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் மறைச்சி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வர மாப்பிள்ளை எல்லாமே தெரிஞ்சு அவங்களுமே வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது அதர்வா அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணுன்றதுக்காக ஸோ இவங்களை வந்து ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் வந்து பேசி 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி 2 ஃபேமிலியுமே ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதர்வா வந்து அவருக்குமே வந்து ஹீரோயின் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் இப்படி போனாலும் கதை வந்து இப்போ வந்து குழந்தை வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ பிறந்ததுமே வந்து என்ன ஆகும்னா குழந்தை வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என் குழந்தை இல்லைன்னு வந்து ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இவங்க ஆல்ரெடி இவங்க மென்டல் இல்னஸ் இருக்கிறதுனால ஸோ இவங்க வந்து குழந்தை பிறந்ததுனால அது அதிர்ச்சியில் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுமே வந்து பெருசாக நம்ப மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அதர்வாவே நம்ப மாட்டார். அதுக்கப்புறம் அது என்ன உண்மையிலேயே வந்து குழந்தை காணாமல் போச்சா இல்லை வந்து இவங்களே வந்து இது மாதிரி இவங்க மென்டல் இஷ்யூ ஹெல்த்னஸ்னால வந்து இவங்க சொல்கிறாங்களா அப்படின்றதான் வந்து மற்ற கதையே. ஸோ கதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அண்ட் வந்து இப்போ குழந்தை சம்மந்தப்படுறதுனால ஸோ எமோஷன் சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அவங்க நடிச்சிருக்க மூவிஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துலேயே வந்து கொஞ்சம் கூட வந்து அது கம்மி இல்லாமல் அவங்களுக்குமே வந்து ஸ்கோர் பண்ண நல்ல வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதர்வா அவருக்குமே கூட இந்த மூவி வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அவர் கெரியர்லேயே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மூவியாக கூட இந்த மூவி இருக்கும். கதை வந்து அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டே இருக்கும். இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு எவிடன்ஸாக இவங்க தேடி போவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு விஷயமே நடந்துகிட்டே இருக்கும். 72 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா 72 ஹவர்ஸ்க்குள்ளே தான் அந்த குழந்தைய வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஸ்க்குன்ற மாதிரி தான் வந்து இவங்க தேடி போகிற மாதிரி தெரியும். பட் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிச்சி குழந்தை காணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகிடும். ஸோ 5 நாளுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே வந்து ஃபைல் பண்ண முடியும், கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து அந்த நெட்வொர்க்கை தேடி போகிறாங்க, ஸோ இவங்க குழந்தைக்கு என்ன ஆச்சு, அதே மாதிரி இவர்கிட்ட இருக்க குழந்தை வந்து யாரோட குழந்தை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து 1 by 1 வந்து ரிவீல் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ படம் வந்து ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் வந்து அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஒருத்தர் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல வந்து ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லா ஆடியன்ஸுமே வந்து இந்த மூவி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபேமிலியாகவும் கண்டிப்பாக பார்க்கலாம். எமோஷன் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். க்ரைம் த்ரில்லர் பார்க்கணுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 82 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் DNA. காசி டாக்கீஸில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 1:10 PM. வாசப்படியில் ரிட்டைர்மெண்ட் வச்சுட்டு